பரிசுத்தமுள்ள எங்கள் எழுதுவனே சுனல பிதாவை சோத்திர கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே கால வேலைக்காய் சோத்திரம் காலை தோறும் இந்த கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியால் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே மட்டுமாய் பாடி துதித்து ஆராதித்து ஆண்டவரே சோத்திர வேத வாசித்து ஜெபிக்க ஆண்டவரே சோத்திர கிருபை செய்த சோத்திரம் ஆண்டவரை காணிக்க பகுதி ஆசீர்வாதத்தை தந்தீர். ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தந்ததுக்காக எனக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே சோத்திர எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே என்னோடு பேசும், எங்களோடு பேசும், உடைய பிள்ளைகளோடு பேசும், அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். சோதரன் இந்த நாளில் கர்த்தருக்கு காத்திருப்பதனால் வரும் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் நாம் வாசித்த சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென், அல்லேலூயா, சோத்திரம். இது தாவீதின் சங்கீதம் தானே. அதே வேளையில் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். தாவீதுடைய அனுபவமும் இதாக இருந்தது. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு தேவனுடைய மனிதன். அதோடு கூட அவர் சோத்திர இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்த்து சொல்லுகிறார், தேவ ஜனங்களையும் பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருங்க. அல்லேலூயா. அப்போ அவர் உங்கள் இருதயத்தை சிறப்படுத்துவார். கர்த்தர் என்ன செய்கிறாரு? இருதயத்தை சிறப்படுத்துகிறார் என்று சொல்லியும் அதே சமயத்தில் திடமனதாக இருந்து மறுபடியும் சோத்திரம் திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திருங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நான் திடமனதாக இருந்து கர்த்தருக்கு தொடர்ந்து காத்திருக்கும் போது தான் நாம் சோத்திரம் சத்துரு கொண்டு வருகிற தடைகளெல்லாம் நீங்கி நமக்கு காரியங்கள் வாய்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23. அவள் பாருங்க, பெரிய இடத்துல இருக்கிறவர்களால் நம்ம என்ன செய்வோம்? ஆதரிக்கப்படுவோம். சோத்திரம். கர்த்தருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும் போது பாருங்கள் என்ன நடக்கும்? மனுஷர் கண்களில் நமக்கு தயவு கிடைக்க பண்ணுகிறார். ஆகவே சோத்திரம். தொடர்ந்து வாசிக்கலாம். விழுந்து அப்போ பாருங்கள், பெரிய பெரிய ஆட்கள் கூட தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு முன்பாக சோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைங்க இவங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க இவங்க என்ற காரியங்களை அறியும் போது கனப்படுத்துகிறத நீங்கள் பார்க்கலாம். சோத்திரம். அப்போ இன்றைக்கும் அப்படிப்பட்ட சாட்சி உடையவர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சாட்சி உடையவர்களாக நம்மளும் வாழணும். அல்லேலூயா. இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, சோத்திர தேவனுக்கு பயந்தவங்க என்ற உணர்வோடு கூட உண்மையும் உத்தமமாக நடப்பாங்க என்ற ஒரு காரியங்களை பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள், அதாவது பேர் கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறேன், பாரம்பரிய கிறிஸ்தவர்ன்ற கருத்தை விட சோத்திரம் பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள், பேர் மட்டும் இருக்கும், ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதவர்களுக்கு இந்த சாட்சி கிடைக்காது. ஆனால் சோத்திரம் உண்மையாகவே கர்த்தருக்கு சோத்திரம் கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் நடக்கிறவர்கள் மற்றவர்களால் கனப்படுத்துவது நிச்சயம் கனப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் யோசேப்பு, தானியேல், சோத்திரம், தாவீது. அவரெல்லாம் எளிமையான ஒரு மனுஷன் தான் இல்லையா? என்ன நிலையில் உயர்த்தப்பட்டார் என்றெல்லாம் பார்க்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து சரி வாசிக்கலாம். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் கீழே அந்த வசனத்து கீழ் பகுதியில் முக்கியமாக சொல்கிறது காரியம் நமக்கு அவசியம். நான் கர்த்தர், ஆண்டவர் நம்முடைய தெய்வம், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவதில்லை? வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோமே, நம்மை கர்த்தர் ஒரு நாள் வெட்கமடைய விட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்டதான ஒரு பாக்கியம் உடையவர்களாக நம்ம இருக்கணும் என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன். நான் அறியத்தக்கதாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். அதே சமயத்தில் கர்த்தரை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. கர்த்தர் விட்டு ஒரு நாளும் நாம் விலகக்கூடாது. அல்லேலூயா. வாசிக்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
பார்த்தீங்களா என்ன சொல்லப்பட்டிருக்கு? மறுபடியும் வாசிக்கலாம். ஆ ஆ இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே உம்மை விட்டு விலகிற யாவரும், கர்த்தரை விட்டு ஒருவரும் விலகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் ஏன் சிலருக்கு சிலருடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் வெட்கமடைகிற மாதிரி நிலைமை வந்துடுதுன்னா கர்த்தரை விட்டு விலகிடுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைக சோத்திரம் நல்லா கவனிங்க. ரெண்டு விதமான விலகுதல் இருக்குது. ஒன்று முழுமையாகவே தேவனை விட்டு விலகி போயிடுறது, சோத்திரம் உலக வழிபாடுகளில் போயிடுறது. சோத்திரம் சொல்ல போகிறீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. ரசிக்கப்பட்டு ரசிக்கப்பட்டு சில காலம் கர்த்தருக்குள் வாழ்ந்து அப்புறம் உலக வழிபாடில் போயிடுற ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்படி சில பிள்ளைகளை சில ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன். சோத்திரம் ரொம்ப துக்கமான காரியங்கள். அப்படி இருக்கக்கூடாது. அப்போ சோத்திரம் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, படிப்படியாக கர்த்தரை விட்டு அவங்களுடைய இருதயம் விலகி போய்கிட்டே இருக்கும். சபைக்கு வந்தாலும் கூட தேவனோடு கூட ஒரு நெருக்கமான ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருக்கும். இதுவும் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காரியம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நாளுக்கு நாள் கர்த்தரிடத்தை நெருங்கி கெட்டி சேர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. என்ன பண்ணிக்கிறோடது? கொஞ்சம் படிப்படியாக ஜெபம் குறையும் போது, பரிசுத்தம் குறையும் போது, சாட்சியுள்ள வாழ்க்கை குறையும் போது, சபை கூடி வருதல் குறையும் போது என்ன உண்டாகுன்னா கர்த்தரை விட்டு விலக ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ சோத்திரம் மெயினாக தேவனுக்கு சமூகத்தில் இருக்கிறதுனால எவ்வளோ பலனை நம்ம தேவனுடைய பலனை பெறுகிறோம், நன்மையை பெறுகிறோம். சோத்திர தேவனுக்குள்ளாக நாம் வாழ்கிறோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சோத்திரம் இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே எரேமியா சொல்கிறார், உம்மை விட்டு விலகிற யாரும் வெட்கப்படுவார்களே அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகி. நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் யார்? ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்று. அல்லேலூயா. இப்படிப்பட்ட கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்கள் பேர் எங்கே எழுதப்படுமா? இந்த நிலைமை வரவே கூடாது யாருக்கும். அல்லேலூயா. எனக்கும் வரக்கூடாது, உங்களுக்கும் வரக்கூடாது. அவரை விட்டு விலகி போயிட்டோம்னா நம்முடைய பேர் புழுதியில் எழுதப்படும்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. சோத்திரம். நாம் ரட்சிக்கப்படும் போது நம்ம பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டுச்சு. இப்போ ஆண்டவருடைய பிள்ளையாக ஆகிட்டோம். இப்போ ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். நல்லது. சோத்திரம். ஆண்டவரை நேசிக்கிறவங்க ஆண்டவரை தேடி தான் வந்திருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் நம்முடைய உங்களுடைய ஜீவியத்தை நீங்களே ஆராய்ந்து பார்க்கலாம். நான் தேவனுக்குள்ளே எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கிறேன். சோத்திரம். நெருங்கி இருக்கிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இருக்கிறேன்னா சூழ்நிலை நிமித்தம், சில குடும்ப சூழ்நிலை, சோத்திரம், சில போராட்டங்கள், சத்துருவின் போராட்டங்கள், மனுஷருடைய போராட்டங்கள், சில வியாதிகள், நோய்கள், சோத்திரம், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் காரணம் காட்டுவாங்க. இதனால தான் நான் சர்ச்சுக்கு வர முடியல அப்படிலாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? சோத்திரம். இப்படிலாம் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அப்படி இராதபடிக்கு கர்த்தரிடத்தில் இன்னும் கெட்டி சேருவோம், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம், பலனடைவோம். ஆமென், அல்லேலூயா. ஆமாம். அதனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் வெட்கப்படுவதில்லை. அதே சமயத்தில் இன்னும் அருமையான வாக்குத்தத்தம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் தான் சோத்திரம் வெட்கமடையாதபடி நம்ம நடத்தத்தான் விரும்புகிறார். ஆனால் வெட்கம் ஏன் வருதுன்னா அப்படின்னு வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை விட்டு விலகிறதுனால தான் வெட்கம் வருமே தவிர மற்றபடி நமக்கு வெட்கத்தை தேவன் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகும். சரி, கர்த்தருக்கு காத்திருப்பதனால் கிடைக்கிறோம் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் சில வசனங்களை வாசிக்கலாம். ஏசியா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசியா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி கர்த்தர் என்ன செய்வார்? எழுந்திருப்பார். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் யார்? நீதி செய்கிறவர். ஆகவே நாமும் நீதி செய்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் நம்மேல் மனதுருகிற தேவன்தான். நம்மேல் இரக்கம் வைக்கிறவர் தான். சோத்திரம். அவருக்கு அது கீழே வார்த்தை எப்படி வருது? அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்றால் இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு அர்த்தம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பாக்கியவான்களாக
பாக்கியவதிகளாக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்தா தான், கர்த்தரை தேடினா தான் பாக்கியவான்களாய் மாற முடியும், பாக்கியவதிகளாய் மாற முடியும், ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களாய் மாற முடியும், ஆசீர்வதிக்கப்பட்ட சகோதரர்களாய் சகோதரிகளாய் சோதரர் நம்மை மாற்ற விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளாய் இன்றைக்கும் சோதரர் அவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது தான் பாதுகாப்பு கிடைக்கும். கர்த்தர் மகிமையுண்டாகட்டும். அடுத்து பாருங்க, சங்கீதம் 31 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் சொல்கிறார். சோத்திரம் எல்லாரும். அப்போ அவர் குடும்பத்தில் எல்லாரும் சோத்திரம் எப்படி இருக்கணும்? சோத்திரம் காத்திருக்கணும். அதே சமயத்தில் சோத்திரம் திடமனதாக இருக்க வேண்டியது எல்லாரும் தான். மனதில் திடம் இருக்கணும். சோத்திரம் இந்த மனதில் பயம், கலக்கம், சோத்திரம், அவிசுவாசம் இருக்குமானால் என்ன உண்டாகும்னா தேவனை விசுவாசிக்க முடியாது. கர்த்தர் சமூகத்தில் நம்பிக்கையோடு தான் நம்ம காத்திருக்கணும். கர்த்தரை தேடுகிறேன், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன், எனக்கு வேண்டிய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே தேவைகளை சந்திக்கிறவர், என் தேவைகளை நிச்சயமாய் சந்திப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். யெகோவா நிசி வெற்றி கொடுக்கிற தெய்வன், சிலுவையில் வெற்றி சிறந்தவர், என்னையும் வெற்றி அடை செய்வார். அல்லேலூயா. யெகோவா ரஃபாவாகிய கர்த்தர் எனக்கு தெய்வீக சுகத்தை கொடுப்பார். ஏனென்றால் அவர் எனக்காக தெய்வீக சுகத்தை கொடுக்க முடியாகவே அவர் தன்னுடைய சரீரத்தில் காயங்களை, தழும்புகளை ஏற்றார் என்று நம்ம விசுவாசித்து நன்றி சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. அடுத்து யெகோவா சம்மா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் வேணும். என்னோட உங்களோடு கூட யெகோவா சம்மாவை கர்த்தர் நம்மோடு, நம்முடைய குடும்பத்தோடு, பிள்ளைகளோடு, சந்ததிகளோடு இருந்து நடத்த விரும்புகிறார். சோத்திரம் ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தருடைய வழியில் நடப்போமாக. ஹல்லேலூயா. அதோடு கூட வேதம் சொல்லுகிறது யெகோவா ஷாலம். அவர் யார் அப்படி என்றால் சமாதான கர்த்தர். ஹல்லேலூயா. சமாதானத்தை தருகிறவர் அவர் ஒருவரால் தாங்க முடியும். சமாதானத்தை வைத்து போகிறேன், சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி சோத்திரம் யோவான் 14:27 சொன்னாரே. கர்த்தர் சோத்திரம் உண்டாகும். ஆகவே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ காத்திருக்கும் போது நிச்சயமாக என்ன செய்யணும்? திடமனதாக இருக்கணும். நீங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்கிறார். குடும்பமாய், சபையாய் நம்ம திடமனதாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம். சோத்திரம். அவிசுவாசம் ஒரு நாளும் வந்துடக்கூடாது. தேவனை தேடுகிறோமே, நான் நம்பி வருகிறோமே, சோத்திரம் ஜெபிக்கிறேனே, சோத்திரம் சில பல ஜெபங்களுக்கு பதில் கிடைத்திருக்கிறது, ஆனால் முழுமையாக இன்னும் பதில் வர வேண்டிய காரியங்கள் இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் சொல்லலாம். ஏற்ற வேளையில் சோத்திரம் அவருக்கு சித்தமான எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில் ஜீவியத்தில் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவருக்கு சித்தமாக இருக்கணும் நம்முடைய ஜெபமே. வேதமே என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு சித்தமானவிலே நாம் கேட்போமானால் என்ன செய்வாரா? அது அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று சோத்திரம் 1 யோவான் புஸ்தகத்திலையா சோத்திரம் வாசிக்கலாம். வாசிக்கலாம். நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதான் பாருங்க. சோத்திரம் நம்முடைய சித்தமா என்று வரும்போது நம்முடைய சித்தத்தின்படி அவர் செய்கிறவர்கள் அல்ல, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர். ஆனாலும் கூட நம்முடைய சித்தத்தை காட்டிலும் அது விசேஷித்த விதமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய விருப்பம், சித்தம் என்பதெல்லாம் ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளே நின்று விடும். ஆனால் தேவனுடைய சித்தம் ஒரு பரந்து விசாலமான சோத்திரம் விசேஷித்த நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் 1 யோவான் 5:14 இல்லையா? நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி, அந்த வசனத்தை கவனிங்களே, அவருடைய சித்தத்தின்படி எதையாவது கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அப்போ
நம்முடைய இருதயங்களை அவர் சிறைப்படுத்துகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால வருகிற ஆசீர்வாதங்களில் ஒன்று, நாம் பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுகிறோம். இரண்டாவதாக சோத்திரம், நம்முடைய இருதயங்களை சிறைப்படுத்துவார். நம்முடைய இருதயம் தத்தளிக்காதபடிக்கு, நம்முடைய இருதயம் சோர்ந்து போகாதபடிக்கு, நம்முடைய இருதயம் சோத்திரம் அவிசுவாசம் கொள்ளாதபடிக்கு ஸ்திரப்படுத்துகிறார். நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டியது ஸ்திரப்பட்டு இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை சரிங்களா? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனே சோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை. பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிறதுகளை என்ன செய்ய விரும்புகிறார், நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கு, நம்முடைய எதிர்காலங்களுக்கு, சோத்திர சபைக்கு, ஊழியக்கார குடும்பத்து பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கு, விசுவாசி குடும்பத்து பிள்ளை சந்ததிகளுக்கு அவர் செய்பவைகளை, செய்ய போகிறவைகளை, இப்படி சொல்ல போனால் அவரே அல்லாமல் உலகத் தொற்று முதல் கொண்டு ஒருவரும் என்ன செய்யலை, கேட்டதில்லை. சோத்திரம். ஒருவரும் கேட்டதில்லை. அடுத்து செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. 3 காரியம் சொல்லப்படுறது. ஒருவரும் சோத்திர கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்கிறவர்கள், ஆண்டவர் செய்கிறவர்கள், அவரை அல்லாமல், தேவனை அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டே. பார்த்தீங்களா? சோத்திரம். அப்போ உலகத்தை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டது எப்பொழுது? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்போ ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை என்ன செய்யலையா, கண்டதும் இல்லை. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அதில் பெரிய காரியங்கள் வாக்கு பண்ணப்படுகிறது. பார்த்தீங்களா? அப்போனா இது சாதாரண காரியம் இல்லை, அது பெரிய காரியங்கள். சோத்திரம். அது 3 காரியங்கள் முக்கியமானது, மறந்துடாதீங்க. நம்ம அவருக்கு சமூகத்தில் காத்திருக்கிறதுனால கர்த்தர் சோத்திரம் நமக்கு ஆண்டவர் செய்கிறத ஒருவர் கேட்கறதில்ல, கேட்டதில்லை. ஒருவேளை நமக்குமே அது அறியாமல் இருக்கலாம். அந்த சமயம் வரும்போது தான் நமக்கு தெரியும். அல்லேலூயா. செவியால் உணராமல் இருந்தாலும் ஒரு நேரம் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். அடுத்த அவைகளை கண்டதும் இல்லை. அப்போ அப்படி இருந்தாலும் அந்த நேரம் வரும்போது நாம் கண்கள் காண அதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இதெல்லாம் உண்டு. தேவன் வார்த்தைகளை சொல்லிட்டாருன்னா அதை நிச்சயமாக நிறைவேற்றுகிற தேவன். தன்னுடைய ஊழியர்களை கொண்டு, தீர்க்கதரிசிகளை கொண்டு சொன்ன வார்த்தைகளை ஆமென் என்றும் நிறைவேற்றியிருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றியிருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றியிருக்கிறார். இப்பொழுது நம்முடைய காரியங்களை நிறைவேற்றுகிறார். இனிமேலும் நம்முடைய காரியங்களை நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா. சோத்திரம். சரி, ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இதில் ரொம்ப நம்ம விசுவாசத்தோடு காத்திருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையை எதில் தான் இருக்குது? விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். சோத்திரம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்ல, விசுவாசிக்கிறவர்களை பார்த்தான் சொல்கிறாரு, நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. அல்லேலூயா. விசுவாசித்தவளே பாக்கியவான், பாக்கியவதின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமாம். சோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் கிடைக்குது. அல்லேலூயா. சோத்திரம். ஆமாம், நிச்சயமாகவே நான் இதில் அனுமதிக்கிறேன். கர்த்தருக்கு சமயத்தில் காத்திருக்கும் போதெல்லாம், தனி ஜெபத்தில் காத்திருக்கும் போதும் பலனை அடைகிறோம். அதே சமயத்தில் சபையாய் நம்ம கூடி வரும்போதும் அந்த தேவ பலனை அதிகமாகவே நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆமாம். நமக்கு எங்கெல்லாம் நம்ம பலன் தேவையாக இருக்குதுன்னா, நம்முடைய ஆவிக்கு, நம்முடைய சரீரத்துக்கு பலன் தேவையாக இருக்குது. தேவை தானே? சரீரம் பலனாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களும் பலனாக இருக்கணும். அடுத்து கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆவி, நம்முடைய ஆவியில் தேவனோடு கூட உறவாடுகிற அந்த ஆவி,
சோத்திரம். ஆவியானவரோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடியது தான் நம்முடைய ஆவி. சோத்திரம். நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட கூட என்ன செய்வார்? ஆமாம், சோத்திரம். வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்களா? வேண்டுதல் செய்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5:5 இருக்குது. இன்னொன்று நாம் 2 வசனம் இருக்குது இல்லையா? 8:26 அதை வாசி தரலாம். அந்தபடியே ஆவியானவரும் பார்த்தீங்களா, இன்னைக்கு பலவீனங்களில் உதவி செய்கிறார். சோத்திரம். அப்போ பலவீனம் வராத ஆள் யார் இருக்கிறா பாருங்கள். சரீரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் பலவீனம் வந்துடுது. சோத்திரம். குறிப்பிட்ட வயதுக்கு மேலே சில பலவீனங்களை வருகிறதை பார்க்குறோம். குறிப்பாக ஒரு சிறு வயதில், ஒரு நடுத்தர வாலிப வயதில் அந்த பலவீனங்கள்லாம் அவ்வளோ சரியாக தெரியாது. ஆனால் சோத்திர வயது கூட கூட என்ன ஆகுதுன்னா சரீரத்தில் பலவீனங்கள் பலவீனத்தால் பாதிப்பு உண்டாகிறது. சோர்வு, அசதி, சோத்திர சரீரத்தில் அவயங்கள் என்ன செய்யுது? பலன் குறைகிறது. சோத்திரம். அப்போ என்ன உண்டாகுதுன்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், பலவீனம் அடைகிறோம். அப்போ கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் தான் பலன் தரணும். கர்த்தர் தான் பலன் தருகிறார். அல்லேலூயா. அந்தபடி ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். சோத்திரம். ஏதாவது விடக்கூடாத சோத்திரம் விட வேண்டும் என்று விரும்புகிற காரியங்களை சில பலவீனங்கள், சில இப்படி சொல்லுகிறேன், ஒரு சில தவறுகள், குறைகள் விடணும். நீங்கள் ஆவியானவர் உணர்த்தும் போது விட முடியாமல் உங்களால் இருந்தாலும் கூட, ஆண்டவரே, ஆவியானவரே, என் பலவீனங்களை எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லும்போது அந்த பலவீனங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்ற, உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னதென்று நாம் அறியாமல் இருக்கிறோம். எப்படிலாம் நம்ம ஜெபிக்கணுன்றது நமக்கு முழுமையாக தெரியல. படிப்படியாக தான் அது கற்றுக்கொள்ள முடியும். சோத்திரம். வேதத்தில் எப்படி ஜெபிக்கணும்னு சில முறைகள் இருந்தாலும், அதே சமயத்தில் இன்னும் சோத்திரம் ஆவியில் நிறந்து ஜெபிக்கிறது, அபிஷேகம் பெற்ற பிற்பாடு கூட ஆவியில் நிறந்து ஜெபிக்கிறது, கருத்தோடு ஜெபிக்கிறது, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறது, இடைவிடாமல் ஜெபிக்கிறது, அப்படின்லாம் ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விண்ணப்பிக்கிறது, மன்றாடுகிறது. இதெல்லாம் என்னென்னா கர்த்தர் சோத்திரம் உண்டு. ஆவியானவர் என்ன செய்யணும்? நமக்கு என்ன செய்கிறாருன்னு வேதம் சொல்லுகிறது. வாக்கு கடங்காத பெருமைச்சு கூட நமக்காக என்ன செய்கிறாராம்? வேண்டுதல் செய்கிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்குள்ளாக நல்ல பலப்பட்டு நல்ல ஜெப ஜீவியத்தில் வளர நமக்கு உதவி செய்கிறார். சோத்திர. பலவீனங்களை எல்லாம் நம்ம விட்டு அகற்றி, சரீர பலவீனங்களும் கூட அதே சமயத்தில் விட வேண்டிய தவறுகள், பாவங்களிலிருந்து கூட விடுதலையாக்கி, ஜெயமாக்கி, மீண்டும் மீண்டும் பாவத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி, சோத்திரம், மீறுதலுக்கு உட்படாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறார். அது தேவன் செய்கிற காரியம். அதான் இப்போ ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினாலே நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்ற விரும்புகிறார். தேவ அன்பு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. அப்படி ஊற்றப்படுகிறதுனால என்ன நடக்குமா? வாசிக்கலாம். அந்த நம்பிக்கை என்ன செய்யாது? ஆமென். அல்லேலூயா. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே இதை பெற்றிருக்கிறவர்களுக்கு தான், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறவர்களுக்கு இந்த அனுபவத்தை நீங்கள் அபியாசம் பண்ணலாம். தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறத நீங்களும் நானும் உணரலாம். அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஏசியா 40:31 மூலமாக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அப்படி நம்முடைய சொல்கிற வேலையில் இப்படி சொல்லலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மட்டுமே சொல்லலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மட்டுமே என்ன உண்டாகும்? புது பலன் அடைய முடியும். ஆமாம், சோத்திரம். ஆமாம், புது பலன்.
ஆவிக்குரிய பலன் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் நாம் பெற முடியும். புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார். கழுகு குறித்து சொல்லும்போது கழுகுடைய காரியங்கள் என்ன என்றால், சோத்தர் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே, ஒரு பாதி வயதுக்கு மேலே அதனுடைய ஜீவியத்தில் என்ன செய்யுமா, அது ஒரு சோத்திர பலன் குறையும். பலன் குறையும் போது என்ன செய்யுது, அது தனியாக போய் அந்த பலவீனம், அதாவது அவருடைய இறகுகள் அதனுடைய அழகெல்லாம் பலன் குறைஞ்சி போய் சோத்திர வேட்டையாடுவதற்கு அது ஏன்னா கழுகு நமக்கு தெரியும், உன்னதத்தில் உயரமான அதிகமான உயரத்தில் பறக்கக்கூடியது பறவை எது, கழுகு மட்டும்தான். ஆமாம், எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் கீழே இருக்கிற அந்த இறையை அறிந்து சரியாக பிடிச்சு கொண்டு போயிடும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே அப்படிப்பட்ட கழுகு வயதாக பலன் குறைஞ்சி போயிடும். சோத்திரம் அப்போ என்ன ஆகும்னா, தன்னுடைய அழகாலே அந்த இறகையெல்லாம் பிச்சு போட்டு முழு மொட்டையாக உட்காந்துருக்குமா. சோத்திரம் அது என்னென்னு கேட்டால், இறகை இல்லாமல் எப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் புது இறகு முளைத்து அதே கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதே போல் அது அழகு கூட அது தட்டி இதாகி புது அழகு முளைக்குமா. அது வரைக்கும் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்குமா. அல்லேலூயா. வாரத்தில் ஒரு நாள் இப்படி இருக்க முடியுதா, உபவாசம் இருக்க முடியுதா, பட்டினியாக இருக்க முடியுதா? அதாவது இது பட்னின்னு சொல்லக்கூடாது, சோத்திரம் ஜபத்தோடு இருக்கிறதுனால இதுக்கு பேர் உபவாசம். அல்லேலூயா. உபவாச நாட்களில் என்ன பண்ணணும், அவன் வேலைக்கு போகிற பிள்ளைங்க, வேலைக்கு போகிற சகோதரர் இருக்கிறீங்க, கடை தொழில் வியாபாரம் வேலை, வாரத்தில் ஒரு 2 வேலையாவது உபவாசிங்க. அல்லேலூயா. ஒரு நாள் முடியும் அப்படின்னா தாராளமாக இருங்க, நல்ல பலன் கிடைக்கும். ஆமென். சோத்திரம். கர்த்தருக்கு உபவாசித்து காத்திருந்து ஜபிக்கும்போது அது பெரிய பலனை உங்களுக்கு தரும், ஆவியிலே, ஆத்மா, சரீரத்தில். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அதனால தான் சபையில் உபவாச ஜபன்ற ஒரு ஜபத்தை வைத்திருக்கிற காரணம் அதான். சோத்திரம். நல்ல சோத்திரம். உபவாசபத்துக்கு முடிஞ்ச வீட்டில் இருக்கிற சகோதரிகள் வர்றீங்க, சோத்திரம் அம்மாமாருக்கு வராங்க, நல்ல ஜபத்தை நல்ல உபாசித்து நல்ல ஜபிக்க கர்த்தர் பலன் தருகிறார். பெரிய ஒரு கிருபை கிடைக்கிறதை பார்க்குறேன். அப்போ கர்த்தர் சோத்திரம்னு கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைவது நிச்சயம். அடுத்து என்ன பண்ணுவாங்களாம், கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எலும்புவார்கள். அப்படின்னா புது பலனோடு கூட கர்த்தருக்கென்று நம்ம எலும்பணும். சோத்திரம். நம்முடைய ஒவ்வொருவருக்கும் உள்ள ஒரு அந்த பொறுப்பில் சோத்திரம் நல்லா பலப்பட்டு எலும்ப சோத்திரம் கர்த்தர் பலனை கொடுக்கிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அப்படின்ற. அப்போ இலைப்பு சோர்வு அந்த சோத்திரம் சாதாரண சரீர சோர்வு ஆயிருந்தாலும், சோத்திரம் சரீர பலவீனமாக இருந்தாலும், ஆவிக்குரிய சோர்வு பலவீனமாக இருந்தாலும், இவைகளிலிருந்து நம்மை சோத்திரம் காத்துக்கொள்ள நமக்கு இது என்ன தேவை, கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த அனுபவம் தேவை. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், கர்த்தர் சோத்திரம் எப்படிப்பட்டவரா, நல்லவராய் இருக்கிறார், செயல்படுகிறார் என்று பார்க்கணும். எந்த விஷயத்தில், புலம்பல் 3:25 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு, தமக்கு ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும், பார்த்தீங்களா, தமக்குன்னா ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவரை தேடுகிற ஆத்மாவுக்கும் எப்படி இருக்கிறார் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சோத்திரம். நம்முடைய ஆண்டவர் என்னைக்கு நல்லவர் தான். அதே வேளையில் சோத்திரம் ரெண்டு கூட்டத்தாருக்கு ரொம்ப ரொம்ப நல்லவராக இருப்பார். அல்லேலூயா. யாருக்கு, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவரை தேடுகிறவர்களுக்கும். நீங்கள் இந்த 2 அனுபவம் உங்களுக்கு இருக்கா? கர்த்தருக்கும் காத்திருக்கணும், என்னது, அவரை தேடணும். இந்த 2 அனுபவம் இருந்தால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காலத்திலும் சோத்திரம் நல்லவராகவே இருந்து நன்மைகளே செய்து கொண்டு இருப்பார். நல்லவர் என்ன செய்கிறார், நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறாரா? யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிதுன்னா, இந்த 2 அனுபவம் உடையவங்களுக்கு தான். அவருக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கணும், அவரை தேடுகிறவர்களாக இருக்கணும். தேடி வந்திருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லது. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, மற்ற நாட்களிலும் ஜபங்கள் இருக்கிற தேடி வாங்க. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். முடியாத பட்சத்தில் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆராதனையில், இந்த ஆசீர்வாத ஆராதனையில் ஸ்தோத்திரம் வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். அதான் வேதம் சொல்லு, கர்த்தர் நல்லவர் என்பது என்ன செய்யணுமா, நம்ம
ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம அனுபவித்து பார்க்கணும். ருசித்து பாருங்கன்னு என்ன அர்த்தம்? அவர் ஆமாம் சோத்திரம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சுத்த இன்னொரு வசனம் இருக்குது, சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே. ஆமாம், அவர்கள் எழுத்தின்படியான இஸ்ரவேலர்கள், மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலர்கள். இன்றைக்கி இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறாங்க, நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. அப்போ அந்த வசனம் வாசிக்க முடியுமா? சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சோத்திரம். சரி, ஆண்டவர் ஞாபகப்படுத்துறதுனால சொல்கிறேன். சரி, புலம்பல் 3:25 என்ன வாசித்தோம்? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன செய்கிறாரா? அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு அல்லது ஜெபத்தை கேட்டு பதில் தருகிற தேவன் என்று பாருங்க. எப்படி காத்திருந்தார் தாவீது? பொறுமையுடன் காத்திருந்தார். பாருங்க, சோத்திரம். நாம் அவசரப்பட்ட காரியம் ஆகாது. ஆண்டவர் சமூகத்தில் பதில் வரும் வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நமக்கு பதில் தருகிற வரைக்கும், நம்மை ஆசீர்வதிக்கிற வரைக்கும், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் வரைக்கும், நாம் விரும்பினது கிடைக்கிற வரைக்கும் நாம் பொறுமையுடன் காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணுமா? அங்கே தெளிவாக சொல்லிட்டார். ஏன்னா அவரும் பொறுமையுடன் காத்திருந்து பெற்றுக்கொண்டவர். யார்? தாவீது பொறுமையுடன் காத்திருந்து பெற்றுக்கொண்டவர். சோதரனுடைய வாழ்க்கையில் சோதரம் பாருங்கள், சவுலை கொன்று 2 முறை சவுலை கொண்டுட்டாருன்னா அடுத்து வரக்கூடியது சவுலுக்கு அடுத்து ராஜாவா வரப்போகிறது யார் தான்? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, தாவீது தான் வரப்போகிறான்னு சொல்லிட்டார். ஆனால் சோத்திரம் அவசரப்படவே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட தருணங்கள் கிடைத்த மற்ற ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, படைத்தலைவர்கள் மற்ற ஆட்கள் அப்படி தன்னுடைய தேசத்து ராஜாவாக இருந்தாலும் சோத்திரம் அதை பயன்படுத்தி ஜெயிச்சு அவர்களை ஆட்சிக்கு வந்ததெல்லாம் பார்க்குறோம். ஆகாப்புடைய மகனுடைய காலத்தில் யெகூ தேவனுடைய திட்டத்துப்படி சோத்திரம் காரியங்களை செய்தார். அவர் பாருங்கள், வாய்ப்பு கிடைத்த போது என்ன செஞ்சாப்புல யெகூ? சோத்திரம் ஆகாப்புடைய படைத்தலைவனாக இருந்தவன், அடுத்து அவன் மகன் ஆட்சியில் படைத்தலைவனாக இருந்தவன் தான். வாய்ப்பு கிடைத்த போது தன்னுடைய சோத்திர ராஜாவையே சோத்திரம் தனக்கு தலைவனாக இருந்தவனே கொன்று சோத்திரம் ஆட்சிக்கு வந்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அப்படியெல்லாம் உண்டு, வேதத்தில் உண்டு. இப்போ நம்ம இன்றைக்கி கற்றுக்கொள்ள வேண்டியது தாவீதுடைய ஜீவியத்திலிருந்து கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அதனால் அப்படி காத்திருக்கிறவங்க நம்ம அவிசுவாசமாக பேச மாட்டோம், அவிசுவாசமாக சொல்ல மாட்டோம். நான் இவ்வளோ நாளை காத்திருந்து, இவ்வளோ நாளை நான் நம்பியிருந்து நான் குறிப்பிட்ட காரியம் நடக்கலையே. குறிப்பிட்ட காரியம் ஒருவேளை உங்களுக்கு காலதாமதம் ஆகலாம், ஆனால் அநேக காரியங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்துருக்காரே. ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை தானே. ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய தேவைகளை கர்த்தர் சந்தித்து நடத்துகிறார் தானே. நம்முடைய தேவைகள், நம்முடைய குடும்பத்தின் தேவைகள், பிள்ளைகளுடைய தேவைகள், படிப்பின் தேவைகள், திருமணம் வரும்போது அந்த நேரத்தினுடைய தேவைகள், சோத்திர எதிர்காலத்தின் தேவைகள், இதெல்லாம் அந்தந்த நேரத்தில் எப்படியோ நமக்கு கைவிடி வருது. ஜபத்தோடு இருக்கும்போது தேவ தயவும் கிடைக்குது. மனுஷருக்கு கண் முன்பாகவும் தயவு கிடைக்க செய்கிறாரா? சில சொந்த பந்தங்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும், சில நல்ல நண்பர் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். தேவனே செய்கிற சில நன்மைகள், பல நன்மைகள் உண்டு. சோத்திரம். ஆகவே கர்த்தருக்காக தாவீதை போல பொறுமையாக காத்திருக்கணும். அப்போ தாவீதுடைய ஜீவியத்தை நான் பைபிளில் அதிகமாக வாசிப்பேன், பிரியமாக வாசிப்பேன். ரொம்ப நமக்கு சவாலாக இருக்கும் தாவீதுடைய வாழ்க்கை. அப்படி தான் சொல்கிறார், கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடலை கேட்டார். என்ன அர்த்தம்? என் ஜெபத்தை கேட்டார், என் ஜெபத்துக்கு பதில் தந்தார். அல்லேலூயா. கூப்பிடுதல் என்ற வார்த்தை பைபிளில் எங்கெங்கெல்லாம் வருதோ அது ஜெபத்தை குறிக்கிறதாக இருக்கிறது என்று பார்க்குறோம். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஏசியா 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசியா 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம்.
சரி, ஆமாம். இது அதாவது காத்திருக்கினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே சொன்னேன். சோத்திரம். வெட்கப்படுவதில்லை என்ற ஒரு வார்த்தைக்காக நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே சமயத்தில் இங்கே மறுபடியும் கூட வாசிக்கலாம். ஆ வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் இருப்பார்கள். பார்த்தீங்களா, தந்தைகளாகவும் ராஜாக்களையே நமக்கு ஒரு தந்தைகளாகவும் தாய்களாகவும் அப்படி பெரிய இடத்து சோத்திர மனுஷர்களுடைய கண்களில் தயவு எடுக்க செய்கிறார் பாருங்கிற. ஒன்று கர்த்தருடைய கண்களில் தயவு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் ஞானத்திலும் அறிவிலும் சோத்திரம் தேவ கிருபையிலும் மனுஷர் ஆண்டவராக இயேசுவுக்கே மனுஷர் தயவு தேவைப்பட்டது. ஆகவே தேவ தயவு அதிகமாகவே இருந்தது நம்முடைய ஆண்டவருக்கு இல்லையா. பிதாவினுடைய தயவு கிடைச்சது சோத்திரம். அதே சமயத்தில் மனுஷருடைய தயவும் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. நமக்குமே தேவ தயவும் அதிகமாக தேவை, மனுஷர் தயவும் கூட தேவை தான். அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா கர்த்தர் ஒரு சார்ந்து தான் அவர் வாழ்க்கையை அமைத்திருக்கிறார். குடும்பத்திலே பாருங்கள், கணவன் மனைவியை சார்ந்து, மனைவி கணவனை சார்ந்து, பெற்றோர்கள் பிள்ளைகளை சார்ந்து, பிள்ளைகள் பெற்றோர்களை சார்ந்து, இப்படி தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மளை சில நல்ல உறவுகளோடு கூட நம்ம சார்ந்து அப்படி கொண்டு கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் சோதனை உண்டாகட்டும், அது நல்லது. தேவ சித்தம் அறிந்து நம்ம செயல்படுறது நல்லது. நல்ல உறவுகள் இருக்கிறாங்க, அவங்களோட கூட நல்ல ஒரு கர்த்தர்கள் இருக்கிறவங்க இருப்பாங்க. சோத்திரம். அல்லது ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தால் கூட ஒரு நல்ல மனுஷர்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. அதை நாம் ஒத்துக்கொள்ள தான் ஆக வேண்டியிருக்கு. சரி, அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கீழே வசனத்தை வந்துடலாம். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று. ஆமாம், கர்த்தருக்கு காத்திருப்பதனால் கிடைக்கிற ஆசீர்வாதங்களில் ஒன்று கடைசியாக பார்த்தோம்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, எப்படி காத்திருக்க வேண்டும் அப்படின்றது சில வசனங்களை வாசித்து நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 130 அதிகாரம் 5 வசனம் 6 வசனம் வாசிங்க. எப்படி காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது. பாருங்க, சோத்திரம். ஒன்று சரீரம் ஆத்மா தாகத்தோடு காத்திருந்துச்சுன்னா அதுக்கு சரீரமும் ஒத்துழைக்கும். சோத்திரம். அப்போ இது ஒன்றோடு ஒன்று இது ஒன்று. அதே போல் நம்முடைய ஆவியும், நம்முடைய ஆவி ஆத்மாவில் வாஞ்சைகள் சோத்திரம் பெருகும்போது நம்முடைய சரீரமும் அதுக்கேற்ற விதத்தில் ஒத்துழைத்து சோத்திரம் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து உற்சாகமாய் ஜெபிக்க, உற்சாகமாய் கர்த்தரை ஆராதிக்க, வேதம் வாசிக்க, ஜெபிக்க, தியானிக்க நமக்கு பலப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை என்ன செய்கிறேன்? நம்பியிருக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பியிருங்க. வார்த்தை தான் வேதம் சொல்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை யாராக இருந்தது? தேவனாகவே இருக்கிறது. அல்லேலூயா. வார்த்தையானவர். வெளிப்படுத்துகிற விஷயத்தில் வார்த்தையானவர் என்று ஆண்டவருக்கு பேர். பல பேர்களை சோத்திரம். அவருக்கு ஒரு பேர் வார்த்தையானவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து 6வது வசனம். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலாம் அதிகமாய் என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஒரு நைட் வாட்ச்மேனை பாருங்க, எப்போ விடியும்னு காத்திருப்பார் இல்லையா? ஏன்னா இரவெல்லாம் விழித்திருந்து காலையில் அவருக்கு என்ன வந்துடும்? ஆமாம், காலையில் தூங்கணும், ஓய்வெடுக்கணும். சோத்திரம். ஆமாம், அப்படி இருக்க காத்திருக்கணுமா நம்ம? சோத்திரம். ஆண்டோட சமூகத்தில் எப்படி காத்திருக்கணும்? ஜாமக்காரரை பார்க்கலாம் அதிகமாக எது காத்திருக்குதான்? என் ஆத்மா ஆண்டவருக்கு, நம்முடைய ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கணுமா? சோத்திரம். அதை தான் அதுக்கு ஒப்பிட்டு அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு வாட்ச்மேன் சோத்திரம், வேதத்தில் ஜாமக்காரர்ன்ற வார்த்தை இருக்குது. அப்போ அந்த வாட்ச்மேன் தான் ஜாமக்காரர். அப்போ ஒவ்வொரு தேசத்திலும் தேசத்தை பாதுகாக்க 4 முனையிலையும் 4 பக்கத்துலேயும் 4 முக்கியமான ஜாமக்காரர்கள் சோத்திரம்
இரவு காவலுக்கு இருக்கிறவங்க உண்டு, பகல் காவலுக்கு இருக்கிறவங்க உண்டு. ஷிஃப்ட்டு மாறுது பார்த்தீங்களா? அதே போல் அந்த நாட்கள் இருந்திருக்குது. ஆமாம், பகலில் இப்போ பாருங்க அந்த இவங்களுக்குமே ஷிஃப்ட் இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், சோத்திரம். எப்படி சில வேலைகளில் 2 ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட்டுலாம் வேலை இருக்குது. சோத்திரம். சிலருக்கு உதாரணம் 2 ஷிஃப்ட்டே கணக்கு எடுத்துக்கிட்டால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், நைட்லேருந்து அது காலை வரைக்கும் அப்படி. அப்போ பாருங்கள் அந்த மாறி மாறி அந்த ஷிஃப்ட்டு வரும் தானே. அப்போ அது வரும்போது என்ன செய்வாங்கன்னா, பகலில் உள்ளவங்க பகலில் வேலை செய்கிறவங்க அப்பயும் அவங்க விழித்து கவனிக்கணும். இரவுலையும் தூங்காமல் அவங்க என்ன செய்யணும்? ஆமாம், அந்த தேசத்தை விழித்து காவல் காக்கணும். ஏதாவது ஒரு சம்பவம் ஏதாவது ஒரு எதிரி வர்றாங்க, அந்நிய படை வருகிறதுனா உடனே யாருக்கு தகவல் தெரிவிக்கப்படும்? ஆமாம், ராஜாவுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதெல்லாம் பாருங்கள், அதை போல எப்பொழுது விடியுமென்று விடிய காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும், அவர்களை பார்க்கிலும் அதிகமாகவே என் ஆத்மா, உங்களுடைய ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இப்படி காத்திருக்கணும் பார்த்தீங்களா? சரி, அடுத்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 4 வசனம் 5 வசனம் வாசிங்க. பாருங்க, அந்த கலாத்தியர் சபையை குறித்து ரொம்ப துக்கத்தோடு கூட சோத்திரம் இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அவர்கள் ஏற்கனவே தேவனை விசுவாசித்து, சத்தியத்தை விசுவாசித்து, சுவிசேஷத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கேட்டு ரட்சிக்கப்பட்ட ஜனங்க தான். ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தின் மேல் வைராக்கியமுள்ள ஒரு கூட்டத்தார் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கலாத்திய சபைக்குள்ளாக போய் அந்த கலாத்தியர் சபையாரே அந்த கலாத்திய தேசத்தில் இருந்த ஆண்டவருடைய பிள்ளைகளை குழப்பிட்டாங்க. நியாயப்பிரமாணத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விருத்த சேதனம் பண்ணணும், பலவிதமான பலிகளை இஸ்ரவேலர்களை செய்தது போல் நம்ம செய்யணும். புறஜாதியார்களுக்கு அது அவசியம் இல்லை. இப்போ நம்ம அது செய்கிறதில்ல. சோத்திரம், மிருகப்பலி இதெல்லாம் நம்ம செய்கிறதில்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், தேவனுடைய ஜனங்கள் செய்ய வேண்டியதில்லை. அது இஸ்ரவேலருக்குரியது. அதை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்திட்டாங்க. அதை அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா, கலாத்தியர் சபையார் அதற்கு இசைந்து போயிட்டாங்க. அதனால தான் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து என்ன செய்ய, எதில் இருந்து விழுந்துட்டீங்கன்னு சொல்கிறாரு? கிருபை நின்று விழுந்துட்டீங்க. அது பாருங்க, அதனால பாரம்பரியங்கள் சோத்திரம் அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது? புதிய ஏற்பாடு சபை சத்தியம் என்ன சொல்கிறது? கிறிஸ்துவின் உபதேசம், அப்போஸ்தல உபதேசம், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆரோக்கியமான சோத்திரம் இந்த சத்தியம் உபதேசம் என்ன சொல்லுதோ கர்த்தர் சோத்திரம், இதை நாம் கை கொள்வது அவசியம். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி இப்போ இஸ்ரவேலர்களுடைய அந்த சோத்திர ஆராதனை முறைமைகளை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவைகளுடைய ஆவிக்குரிய காரியங்களை நம்ம அறிந்து சோத்திரம் அதை ஆவிக்குரிய விதமாக அதை தியானிக்க, அதை நாம் அறிந்து கொள்வது அவசியம்தான், நல்லது தான். ஆனால் சோத்திரம் எழுத்தின்படியாக நம்ம செய்யக்கூடாது. எழுத்தின்படியாக அன்றைக்கி விருத்த சேதனம் இல்லை. ஆனால் கிறிஸ்துக்குள்ளாக என்ன வந்த பிற்பாடு நமக்கு எதை கொடுத்துட்டார்? ஆண்டவர் ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டார். அதனால் சோத்திரம் நாம் ஆண்டவர்கள் வரும்போது ஞானஸ்தானத்தை தான் நம்ம கடைபிடிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் விருத்த சேதனன்றது இஸ்ரவேலர்களுக்கு ஆண்கள் செய்யக்கூடியது மட்டும்தான். ஆனால் கர்த்தருக்குள்ள நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் வரும்போது எல்லாருமே புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவரோடு கூட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோம். ஆகவே இந்த நல்ல சோத்திரம் உயர்ந்த அனுபவங்கள் இருக்கும்போது, அது தேவன் நமக்கு போதனைகளை கொடுத்துருக்கும்போது அதில் நம்ம நடந்தால் போதும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து 5வது வசனம். நாங்களோ என்ன சொல்கிறாரு? நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால என்ன செய்கிறோம்? நீங்கள் எப்படி நடந்தீங்க? கிருபை நின்று விழுந்து போன நிலவரத்தில் போயிட்டீங்க. அப்படி அந்த கலாத்திய சபையார் குறித்து அவர் சொல்கிறதும் பார்ப்போம். உங்களை கலக்கினவர் யாராக இருந்தாலும் தரப்புண்டு போன நலமாக இருக்கும். நன்றாக தான் ஓடினீர்களே, உங்களை விலப்பண்ணினவன் யார்? அப்படிலாம் அவங்க துக்கத்தோடு சொல்கிறார். ஏன் அதில் நீங்கள்
அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு போயிட்டீங்க, பாரம்பரியங்களுக்கு, சடங்காச்சாரங்களுக்கு. இன்றைக்கி நான் பாருங்கள், கர்த்தருக்குள் வந்த பிற்பாடு சடங்காச்சாரம், உலகபரமான சடங்காச்சாரம், பாரம்பரியத்தை என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், கை கொள்ளக்கூடாது. வேதம் என்ன சொல்லுறது, அதை மட்டும்தான் நம்ம கை கொண்டு நடக்க. வேதத்தை நல்லா வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கணும்னு கலாத்தியர் 5 ஸ்தோத்திரம் 5ஆம் வசனத்தில் வாசித்தோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கலாம், வாசித்து முடிக்கலாம், ஜெபிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26 வசனம். கர்த்தருடைய ரட்சிப்பிற்கு நம்பிக்கையோடு எப்படி இருக்குன்னா, விடுதலைக்குன்னு அர்த்தம். கர்த்தருடைய ரட்சிப்பிற்கு, தேவன் தருகிற விடுதலைக்கு எப்படி இருக்கணும்? நம்பிக்கையோடே காத்திருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், பிசாசின் பிடியில் இருந்தும் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நோயிலிருந்தும், நரகத்தின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்டெடுத்தவர். அந்த நிலவரத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். ஏதாவது குறைப்பட்டிருக்குமானால் அது அந்த விடுதலையை கொடுக்குற ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்ளணும். அதுக்கு தான் சொல்லப்படுது கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட ஸ்தோத்திரம். அப்படி பார்த்தா நம்ம ரட்சிப்புன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? ஞானஸ்நானம் எடுத்தது மட்டும் நினைக்கிறோம். இல்லை, ஸ்தோத்திரம். ரட்சிப்புன்றது நிறைய, அது 5 காரியங்கள் அடங்கியிருக்கிறது. இதில் ஏதாவது குறைபட்டிருந்தால் அதை பெற்றுக்கொள்ளுறதுக்கு நம்பிக்கையோடு நம்ம காத்திருப்போமாக. அல்லேலூயா. எழுந்திருக்கலாமா? எழுந்திருந்து ஜெபம் பண்ணி முடிக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருப்பதனால் வரும் ஆசீர்வாதங்களை நாம் தியானித்தோம். அல்லேலூயா. வேதம் சொல்கிற கர்த்தருக்கு காத்திரு, அவன் இருதயத்தை சிறப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திருன்னு சொல்லப்பட்டிருக்கிற. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறேன். உமக்கு காத்திருக்கேன், ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நீர் என் இருதயத்தை சிறப்படுத்துங்கப்பா. வாய் திறந்து சொல்லுங்க. திடமனனாயிருந்து உமக்கே நான் காத்திருப்பேன் ஆண்டவரே, கிருபைதாங்கப்பா. வாய் திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஒப்பு கொடுத்து வசனத்துக்கு, வார்த்தைகளுக்கு அல்லேலூயா. வேதம் சொல்லு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிற நான் வெட்கப்படுவதில்லை என்பதை அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஐயா. அல்லேலூயா. ஆனால் வேதம் எச்சரிக்கிறது. எரேமியா 17:13 கர்த்தரை விட்டு விலகுற யாவரும் தான் வெட்கப்படுவார்கள். நாம் அவரை விட்டு விலகாதபடிக்கு அவரை நாம் அண்டிக் கொள்வோம். வேதம் சொல்லுகிற அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நாம் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றியறியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அண்டிக் கொள்ளுகிற எல்லாரும் பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாட்டுகிற தேவன் நம் தேவன். ஆண்டவரே, உடைய ஆண்டவரை அண்டிக் கொண்டு உறுதியாக பற்றி கொண்டு இன்னும் நெருங்கி ஜீவிக்க எனக்கு கிருபைதாங்கப்பா, நெருங்கி வாழ கிருபைதாங்கப்பான்னு கேளுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருப்பதனால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்களாய் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 31:24 நம் இருதயங்களை கர்த்தருக்கு காத்திருப்பதனால நம்முடைய இருதயங்கள் ஸ்திரப்படும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் தத்தளிப்பாக இராதபடிக்கு, நம்முடைய இருதயம் ஸ்தோத்திரம் அவிசுவாசமாக இராதபடிக்கு, நம்முடைய இருதயம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவன் அவர். அல்லேலூயா. எங்கள் இருதயங்களை இன்னும் ஸ்திரப்படுத்துங்கப்பா. வாயை திறந்து கேளுங்க. எங்களை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. ஏசாயா 64:4 வசனம்படி பெரிய காரியங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தராலே வாக்கு பண்ணப்படுகிறது என்று பண்ணப்படுகிறது சொல்வது. நம் கண்கள் காணாத காரியங்கள், நம்முடைய காதுகள் கேட்காத காரியங்கள், ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, நாம் கேள்விப்படாத காரியங்களை நமக்காக செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. காத்திருக்கும் போது நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளை போல சட்டையில் எடுத்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான புதுபலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். சோத்திரம். ஒவ்வொருவருக்கும் புதுபலன் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரனுடைய வயது கூட கூட கர்த்தருடைய பலன் சோத்திரம் நமக்கு அதிகமாய் தேவை. புதுபலன் தேவை. ஆண்டவரே புதுபலனை தாருங்கள் என்று சொல்லுவோம். 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள், ஆண்டவரே புதுபலன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, கிருபைதாங்கப்பா, கிருபைதாங்கப்பா. சிறுப சோத்திரம் வாலிப பிள்ளைகளும் கூட இளைஞர்களும், ஆண்டவரே புதுபலனை இன்னும் எங்களுக்கு தாங்கன்னு கேளுங்க. புலம்பல் 3:25 கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் நமக்கு காத்திருக்கிறவர்களும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. சோதர். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன்,
அவர் என்னிடத்துல சாய்ந்து என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். பொறுமையுடன் காத்திருந்தேன் ஆண்டவர். சோத்ரா தாவீது சொல்கிறாரு, பொறுமையுடன் காத்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 49 23 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். இந்த வெட்கப்படாதபடி நடத்துகிற தேவனாகிய கர்த்தாவே சோத்திரம் ஐயா. சங்கீதம் 130 5 எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கல அதிகமாய் சோத்திரின் ஆத்துமா காத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு காத்திருப்போமாக. ஹல்லேலூயா. கலாத்தியர் 5 விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புலம்பல் 3:26 கர்த்தருடைய ரட்சிப்பிற்கு நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போமாக. பரிசுத்தமுள்ள நல்லதவனே சூழ்நிலை பிதாவே சோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே சோத்திரம் ஐயா. காலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். காலை மலையும் கலிகுற பண்ணுகிற நல்ல தேவனே அப்பா சோத்திரம். இந்த நாளில் தேவசமத்துக்கு நேராக கொண்டு வந்து பாடி துதித்து ஆராய்த்து வேதம் வாசித்து ஆண்டவரே ஜெபிக்க தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கிருபை செய்தீங்க. கர்த்தர் கிருபை தந்து நடத்தினீங்கன்னப்பா. கோடி சோத்திரங்களை கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தடைகளை எல்லாம் புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே சோத்திரம். கர்த்தருக்கு காத்திருப்பினால் வரும் ஆசீர்வாதங்களை அறிந்த நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவர் சோர்ந்து போகாமல் காத்திருக்க, விசுவாசத்தோடு காத்திருக்க, ஆண்டவரே தெய்வ பயத்தோடு பக்தியோடு காத்திருக்க ஆண்டவரே சோத்திரம் ஐயா. உண்மை உத்தமமாக உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசுவாசிகள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளை தனித்தனியாய் பெறுபெறாய் குடும்பமாய் சந்ததியை ஆசீர்வதிங்க. ஊழியக்காரங்கள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளையும் தனித்தனியாய் பெறுபெறாய் குடும்பமாய் சந்ததியை ஆசீர்வதிங்கப்பா. இரத்த கொட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க, அக்கினிமேலாய் விளையாடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமாக நல்ல தெய்வீக சுகத்தை கொடுங்கப்பா. ஊழியர் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளுக்கும் விசுவாசி குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளுக்கும் தெய்வீக சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஐயா. பலத்தால் எடை கட்டுங்க ஐயா. சோத்திரம் ஆண்டவரை கர்த்தாவே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே நீ தருகிற பலனுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம். முதல் ஆராதனை ஆசிரத்துக்கு தந்த 2 ஆராதனை ஆசிரதிங்க பா. சோத்திரம். யார் யாரெல்லாம் பலவீனமாக சோயனமாக இருக்கிறார்களோ எல்லாரையும் கர்த்தர் நீர் பலப்படுத்துங்கப்பா. சோத்திரம் ஐயா. விசேஷமாக ஆண்டவரே சோத்திரம். சகோதரன் ஈசாக்கு சகோதரனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி சோமடுகிறோம். சகோதரனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நல்லா சுகப்படுத்தி ஆண்டவரே சோத்திரம் ஐயா. வேலைக்கு செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. சோத்திர கொடுத்த மனைவியை அம்மா ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் கூட இருந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. சோத்திரம். ராஜம்மாவுக்கு அந்த கைப்பதில் ஆண்டவரே சுகத்தை கொடுத்தீர. சோத்திரம். நல்ல பூரண சுகத்தை கொடுத்து தேவனை பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அடியனுக்கு இந்த கழுத்து வழியிலேருந்து பா சோத்திரம் பூரண சுகத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே வார்த்தை அனுப்பி சுகமாக்குங்க, தழும்பலால் சுகமாக்குங்க. கர்த்தர் கிருபை தந்து சமூகத்தில் நிறுத்தி இருக்கிறீங்க கர்த்தாவே. இன்னும் பலனை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. வியாதி விக்கினங்கள் ஆபத்து நாசம் மோசங்களுக்கு விலக்கி யாவரையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. சோத்திரம். கர்த்தர் சுகத்திரமாய் சகோதரி ஊருக்கு அப்பா கொண்டு போன தேவன் சுகத்திரமாய் இந்த நாளில் ஆண்டவரே கொண்டு வந்தாரே, அதுக்காய் கோடி ஸ்தோத்திரங்களப்பா. நீ யார் யாரெல்லாம் பிரயாணப்பட்டு போயிருக்கிறாரு எல்லாரையும் ஆண்டவரே லீவுக்கு போயிருப்பாங்க ஒருவேளை ஆண்டவரே எல்லாரையும் சுகபத்திரமாய் கொண்டு வாங்க ஐயா. ஆண்டவரே எங்கே போனாலும் இங்கே வந்தாலும் ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே சோத்திர உண்மையாய் உத்தமாய் பரிசுத்தமாய் சாட்சியாய் ஆண்டவரே தேவ பயத்தோடும் பக்தியோடும் தங்களை ஒவ்வொருவரும் காத்துக்கொள்ள பலப்படுத்துங்கப்பா. கிருபையின் கரம் கூட இருந்து வழியை நடத்தட்டும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோத்திர 2வது ஆராதனை ஆசீர்வதித்து ஆண்டவரே அடுத்து இருக்கிறதான சண்டைகளை சொல்லி